சாரால் ஆகாரை ஒப்பிட்டு சபைக்கு சொல்லுகிற ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சாரால் யார்? ஆதியாகமம் 11:29 ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இல்காலுக்கும் தகப்பன். இப்போ சாரால் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவிக்கு பேர் தான் சாரா என்று பேர். ஆகார் யாரு? ஆதியாகமும் 16:1 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். பூமிக்குரிய வகையில் மாம்சத்தின்படி யாருக்கு முதலாவது பிள்ளையை தேவன் கொடுத்திருக்கிறார்? ஆதியாகமும் 16:4 அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தால், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் என்று கர்த்தர் ஏன் சொல்லுகிறார்? கலாத்தியர் 4:23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான். சாராளுக்கு ஆகார் மூலமாக அவளுக்கு கொடுத்த பிள்ளையின் மூலமாகவும் நேர்ந்த அவமானம் என்ன? ஆதியாகமம் 16:5 அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன். அவள் தன் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயந்திருப்பாராக என்றார். இந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தது யாரு? ஆதியாகமோ 16:3 ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் புறப்பட்டது, சாராள் மனைவியை கொண்டது, சாராளுக்கு பிள்ளை இல்லாதனால எகிப்து தேசத்தாலாகிய ஆகார அடிமை பெண்ணா சாராள் கொடுத்தது. இதனால அந்த பிள்ளையை முதலாவது பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை அவனுடைய வித்தில் என்று தேவன் சொன்னது. இதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். இப்போ சாரால் ஆகாரை ஒப்பிட்டு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? கலாத்தியர் 4:21 நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை சொல்லுங்கள்னு கேட்கிறாங்க. எதுக்கு அவங்ககிட்ட இந்த காரியத்தை சொன்னார் என்றால், அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக மீண்டும் அடிமைத்தனத்திற்கு நுகத்திற்கு உட்படத்தக்கதாக அவர்கள் சென்று கொண்டிருந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் இந்த கருத்தை ஆவியானவர் உங்களுக்கு வலியுறுத்துறாரு. அப்ப என்ன வலியுறுத்துறாரு? அந்த சம்பவத்தை சொல்றாரு. அடிமையானவளையும் சுயாதீனம் உள்ளவளையும் பற்றி சொல்றாரு. அடிமையானவனுடைய குமாரனையும் சுயாதீனமுடைய குமாரனையும், அடிமையானவள் எதற்கு ஒப்பா இருக்கிறா, சுயாதீனம் உள்ளவள் எதற்கு ஒப்பிட்டு பேசுறாரு, இல்லை இந்த ஞான அர்த்தம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது வாசிப்போம். கலாத்தியர் 4:22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். 2 பேருக்குமே ஆபிரகாமுக்கு தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனா தேவன் சில வித்து என்று வரும்போது சில பிரிச்சு காட்டுறார். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியம் என்று வருகிற பொழுது, சரி, அடிமையானவரிடத்தில் பிறந்தவனுக்கும் சுயாதீனம் உள்ளிடத்தில் பிறந்தவனுக்கும் உள்ள ஞான அர்த்தம் என்ன? கலாத்தியர் 4:23 அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான். அப்ப 2ஐயும் தேவன் பிரிச்சு காட்டுறார். 2 ஸ்திரீகளை பற்றி வேற என்ன ஒப்புமை அளிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 4:24 இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே.
இப்போ தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் எவ்வளவு நீண்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறது என்பதை பாருங்க. ஏதோ நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ள வேத வசனங்களை யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் எப்படி செல்லுகிறது என்பதை பார்க்கிற பொழுது நம்மால் அதை அறிந்து கொள்வது அவ்வளவு சீக்கிரம் சுலபமானதும் அல்ல, வெளிப்படுத்தினாலே தவிர. சரி, ஆகார் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறான்னு சொல்றாரு. கலாத்தியர் 4:25 ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறாளே என்று சொல்றார். அப்ப நாம் எல்லோருக்கும் தாயானவள் யாரு? கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். இந்த 2 ஸ்திரீகளை வைத்து கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் நமக்கு தெளிவா இருக்கு இல்லையா? அது மிக தெளிவாக விளக்கங்களை சொல்றாரு. 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுன்றாரு. ஒரு ஏற்பாடு எங்கே, அந்த பழைய ஏற்பாடு எங்கே உண்டானது சொல்றாரு. அது என்ன செய்கிறது என்றால் அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. சுயாதீனம் உள்ளவள், அது விடுதலைக்கு தொடர்பாக பேசப்படுகிறது. பிறகு சபையை பற்றி தீர்க்கதரிசனம் கலாத்தியர் 4:27-28 அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனத்தை மேற்கோள் காட்டார். இப்ப நம்ம யாருக்கு பிள்ளைகளா, யாரை போல பிள்ளைகளா இருக்கோம் என்றால் கலாத்தியர் 4:28 ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளை மாம்ச ரீதியாக பிறந்திருப்பவர்களின் அன்றும் இன்றும் துன்புறுத்தலும் பரியாசமும். பாருங்க, தொடர்ந்து இது அப்பொழுது இருந்து இப்போது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. 4:29 ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளோடு மாம்சத்தின்படி நடப்பவர்கள் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. கர்த்தரே அப்படிப்பட்டவர்களை ஒன்றாக வைத்துக் கொள்வாரான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்றார். பாருங்க, இன்றைக்கு மாம்ச ரீதியான நடக்கிற மக்களும் ஆவிக்குரிய ரீதியான நடக்கிற மக்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே சுதந்திரமா ஒரே சுதந்திரத்துக்குள்ள இருக்க முடியாது. கலாத்தியர் 4:30 பார்ப்பீங்கன்னா அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. கலாத்தியர் 4:30 ஆவிக்குரிய பிள்ளைகளோட மாம்சத்தின்படி நடப்பவர்கள் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. கர்த்தரே அப்படிப்பட்டவர்களை ஒன்றாக வைத்துக் கொள்ளவும் இல்லை. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது என்று சொல்றாங்க. நாம் இப்ப யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? 4:31 இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்போ சாரால் பெற்ற பிள்ளையை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாருங்க? 4:28, 29, 31 வரைக்கும் சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ ஆகார் பெற்ற பிள்ளை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 16, 11, 12 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாய், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாய் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்று சொன்னார். இந்த கருத்தை ஆவிக்குரிய கருத்தில் இன்று என்ன சொல்றாரு? கலாத்தியர் 4:29 ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை
அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறன்னு சொல்றார். அன்றைக்கு மாத்திரமல்ல, பாருங்க, ஆதியாகமம் தொடங்கி இந்த காலத்து வரைக்கும் தொடர்ந்து நடந்து வருது. இப்போ மாம்ச ரீதியாக புரிந்து கொள்றவங்களுக்கும் ஆவிக்குரிய ரீதியாக நடக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு, துன்பங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை என்ன செய்தான்? அப்பொழுது 21:8 ஆதியாகமம், பிள்ளை பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு 21:9 எகிப்து தேசத்தலாகி ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு. அப்ப இஸ்மவேலை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறது போல ஆபிரகாம் அறிந்து கொண்டிருந்தாரா? ஆதியாகமம் 21:11-12 தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள்வி சொன்னார். இப்போ மாம்சத்தின்படியானவர்களை நாம் அறியாதிருக்க அவங்களுடைய காரியங்களுக்கு உட்படக்கூடாது. மாம்சத்தின்படியானவர்களோடு நம்ம உடன்படவும் கூடாது. ரோமர் 8:5 அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரோமர் 8:6 சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மாம்ச சிந்தைக்கு ஒருத்தர் இருந்தார்னா ஏன் அவரை தேவன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ரோமர் 8:7 எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. தேவனுக்கு யாரால் பிரியமா இருக்க முடியாது? ரோமர் 8:8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்ப எந்த பிழைப்பிற்கு நம்ம கடன்பட்டவங்க அல்ல. ரோமர் 8:12 ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்லன்னு சொல்றார். இப்ப நாம் தேவனிடத்தில் பிழைப்பதும் சாவதும் எப்படி நடந்தா? ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ மாம்சத்தின்படி நடக்கிற இஸ்மவேலை போல நடக்கிறவர்களை பூமிக்குரிய வகையில் பெருகி இருந்தாலும் ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளிடத்தில் இருந்து அவர்கள் கர்த்தரால் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள். கலாத்தியர் 4:28-31 வரைக்கும் நிச்சயமாக இந்த நாட்களை துன்புறுத்தல் அனுமதித்த பிற்பாடு புறம்பாக்கப்படுவார்கள். அப்போ அடிமையான ஆகார் தன் பிள்ளைகளோ எப்படி இருக்கிறாங்க? 24-25 அடிமைப்பட்டிருக்கிறாங்க. மாம்ச ரீதியான ஒரு காரியங்கள அடிமையா இருக்கிறாங்க. கலாத்தியர் 4:24-25 இப்போ பாவத்தில் அடிமையா இருக்கிறவர்கள் இயேசுவுக்கு எதிராக தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. இப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், யோவான் 8:32-34 வரைக்கும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமான ஒரு குறிப்பில் சொல்லுவோம். அப்ப அடிமையாக யார் இருந்தாலும் வீட்டில் நிலைத்திருக்க முடியாது. குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். யோவான் 8:35-36-37 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 8:37 நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இப்போ மாம்சத்தின்படி நடப்பவர்களால் இன்றும் அன்றும் தொடர்ந்து துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. சபைக்கு உள்ளேயும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் தொடர்ந்து தாக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது. அப்போ 4:28-29 கலாத்தியர்ல, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல
வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பைங்கர் யாரு? பிலிப்பியர் 3:18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பைங்கர் என்று உங்களுக்கு அநேகம் தர சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு எப்படி இருக்க போது? 19ஆம் வசனம், பிலிப்பியர் 3:19. அவருடைய முடிவு அழிவு, தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே அவர்கள் பூமி கிடைத்தவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடப்பவர்கள் ஆவிக்குரியவர்களை மாம்சத்தின்படியான முடிவுக்கு திருப்புறாங்க. இன்றைக்கு உலகம் அதில் ஏமாந்து போகுது. ஆவிக்குரியவர்கள் இன்னும் பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கலாத்தியர் சொல்றாரு 3:1-2-3, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாய் பிரதிச்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் ஆவியை பற்றீங்கன்னு கேட்கிறார். நீங்க ஆவினாலே ஆரம்பம் பண்ண நீங்க இப்பொழுது மாம்சத்தினால முடிவு பெற போறீங்களா? அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? இத்தனை புத்தியினரா என்று கேட்கிறார். அது எந்த வேலைகள்லாம் என்ன ஆயிடும்? இத்தனை பாடுகளும் வீணாய்ப்பட்டீர்களா என்று கேட்கிறார். அன்று அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளும்படி சொன்னார். இன்று பாருங்க, கலாத்தியர் 5:7-8-9-10-11, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்து உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் சொல்றார். அப்போ இந்த சுருக்கமான பகுதியில் சாராளையும் ஆகாரையும் ஒப்பிட்டு அன்றைய நாட்களில் இருந்த பாடுகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மாம்ச ரீதியாக நடக்கிற பிள்ளைகளுக்கும் பழைய பிரமாணமும் புதிய பிரமாணமும் அடிமைத்தனமும் விடுதலையும் துன்புறுத்தலும் ஆசீர்வாதமும் உலகம் நமக்கு கொடுக்கிற உபத்திரவும் அதிலிருந்து தேவன் நீங்களாக்குவதும், இப்படிதான் இந்த காரியத்திலிருந்து ஒரு சிறப்பான பாடத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப சாரால் ஆகார் ஒப்பிட்டு சபைக்கு சொல்லுகிற ஆவி குறித்திய கருத்து என்ன அப்படின்னு சுருக்கமான பார்ப்போம்னா, எல்லாருமே ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறது இல்லை. அதாவது இன்றைக்கு இருக்கிற நாட்கள்ல மாம்ச ரீதியா நடக்கிறவங்களை நம்ம சாராளுக்கு எப்பவுமே ஒப்பிட்டு பார்க்கணும். உபத்திரவங்கள் மாம்ச ரீதியா நடக்கிறவர்கள் மூலமாக தான் நமக்கு வருகிறது. அது ஒரு காரியமா? இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிற மக்கள் மாம்ச ரீதியாக நடக்கிறார்கள். அது என்ன செய்யப்பட வேண்டியது என்றால் அது தள்ளப்பட வேண்டியது. பாருங்க, சாராளையும் அவருடைய குமாரனையும் புறம்பே தள்ளு என்று சொன்னார். அப்ப அடிமை பெண்ணையும் அவருடைய குமாரனையும் என்ன சொன்னார்? அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு இது போன்ற மக்கள் இருக்கிற பொழுது அவர்கள் சபையை பாழாக்குவார்கள், கெடுப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாகவே தள்ளப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், வெகு காலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் அன்றும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறதை நம்மால் காண முடிகிறதா? அப்போ மாம்ச ரீதியாக நடக்கிறவர்கள் ஆகாரை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியாக நடக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து சபையிலே வாக்குத்தத்தத்தின் ஈசாக்கை போல இருக்கிறார்கள். இது நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் மிகவும் அருமையான பாடம். ஆகவே நாம் ஈசாக்கை போல சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்போம். அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை கண்டுகொள்ளுவோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலும் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலும் செல்கிற பிள்ளைகள் இன்றும் தேவனுடைய பிள்ளைகளோடு தொடர் சண்டை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால துன்பம் அவர்கள் மூலமா வரும். ஒரு நாள்ல அவங்கள அழிச்சிருவார். தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்வார். பிரியமானவர்களே, இந்த பாடங்கள் நமக்கு நல்ல அர்த்தத்தை கொடுத்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம். நாம் செபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய திட்டங்களும் உம்முடைய தீர்மானங்களும் எவ்வளவு பெரிது. நீர் அவைகளெல்லாம் எங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றையும் எங்களால் அறிந்து கொள்ள முடியாது.
பிதாவே, ஆகாரை சாராளையும் ஆகாரையும் ஒப்பிட்டு எவ்வளவு பெரிய பாடங்களை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எவ்வளவு பெரிய தீர்மானம் திட்டங்களும் உமக்குள் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். பிதாவை நீர் செயல்படுத்துகிற அதே துன்பங்கள் ஆகார் நாச்சியாரை அற்பமாக எண்ணது போல மாம்சரீதியாக நடக்கிறவர்கள் இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளை அற்பமாகவும் பிசாசு பிடித்தவன் என்றும் அவர்கள் அற்பமாக எண்ணிக்கொண்டு இன்று வரைக்கும் அவர்களை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சபையிலே அப்படி இருக்கிறது. பிதாவை, இப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்டுகொண்டு பிதாவை நீர் ஒரு நாளிலே அவர்களை தள்ளிவிடுவீர். ஆகவே அதுவரைக்கும் நாங்கள் புடமிடப்படுகிறோம். புடமிடப்பட்டு நாங்கள் பூர்ண சாயலடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.